வருவேன் என்றாயே மலையழகன் மகளாக வந்து மாதே என்னங்க என்ன கேட்டா எறும்பு கடை என்னும் மறந்தீரும். கல்லுக்குள்ளே திகழக்கூடிய தேர் இருக்குல்ல, அதுக்கும் படி இழந்திருக்கிறேன். படி இழந்தது உண்மை. கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படி இழந்திருக்கிறேன். அப்புறம் என்ன கேட்க? அனைத்து ஜீவாக்கள் காட்சி கொடுத்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்து விட்டேன். ஐயா காட்சி தந்தே காட்சி கொடுத்தேன்னு சொல்றீங்க. காட்சி கொடுத்து விட்டேன். ஒரு ஜீவனுக்கு மட்டும் படி அளக்கலாம். இன்னைக்கு எந்த ஜீவன்? அம்மா என்ன இவன் கையை வச்சுங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்லங்க. ஐயோ ஒரு ஜீவன் ஒரு சிற்றரம்பை பிடித்து சிவிலி அழைத்திருக்கிறேன். அதுக்கு மட்டும் நீ படி அளக்கலாம். புடிச்சு கடிக்கிற கூட ஒண்ணு ஒரு ஜீவனுக்கு மட்டும் படி அளக்கல அப்படின்னு உமா சொல்லுகிறாரு. என்ன வேற ஒண்ணு இல்ல சாமி கொளறானே பார்வதா ஆண்டவா அதை காண்பிப்பா. சரி புடிங்க சீக்கிரம் மாமோ மணி கட்டி போட்டு இந்தா சிவிலே கடத்தால் படியளக்கவில்லை என்று சொன்னால், ஆமா இந்த சித்தர் பாகப்பட்டது உணவு 3 நாள் உணவை கைவி கொண்டு வருது. அதனால் கதூர சாப்பிடு காட்சி போகும் கீழ்பாதையிலே காட்சி போகும் வழி, அந்த வழியிலே கம்பை ஆற்றங்கரை, கம்பை ஆற்றங்கரைக்கு அருகாகத்தானத்து கிடக்கூடிய கல்யாண விருட்சம். கல்யாண விருட்சத்தின் கீழே மணலாலே லிங்கத்தை பிடிக்க வேண்டும். ஏவாண்டு 100 ஆண்டு
ஐயோ அப்படி கொடுத்த சாபத்தை பெற்று அந்த உரிமையை பயன் வைத்து நான் வருவது எப்போ நீ கொடுத்த அந்த தேசம் இருக்கிறது இடமாகும் இல்லையானால் இடமாகும் கிடையாது. கம்பா நதிக்கரையிலே அந்த தேசம் சென்றார். பெற்று அந்த தேசம் சென்றாயானால் கம்பா நதிக்கரையிலே சுடுமணலா லிங்கத்தை பிடித்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீரே. அப்படியே சாபத்தை பெற்று அங்கு சென்றால் எப்போது நான் உன்னை நினைக்கிறேனோ அப்போது எனக்கு காட்சி கொடுக்கிறேன். அங்கே தோற்றமாக அந்த நாளும் முடியாது. நான் சென்று வர போங்க. பணம் கொடுத்த சாபத்தை துளைக்க வேண்டும். அதனால இப்ப எங்க போக வேண்டும்? கைலாய பரமன் கொடுத்த சாபத்தை துளைக்க வேண்டும். கம்பான வீக்கரை ஓடி வந்தோம். சுடுமல்லா லிங்கத்தை பிடித்தோம். அதனாலே தவத்தி இருக்க வேண்டும். இதோ அப்பாரானே கங்காதாரனே அப்படியே தவத்தை செய்து கொண்டிருந்தாலும் அனந்தனி நான் தவத்தே இருந்தால் இது புதிதாக கொடுக்கப்பட்ட சாபம். நந்தவனம் செல்ல வேண்டும், மலர் எடுக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும். அதனாலே நான் தவத்தே இருந்தால் அங்க நந்த பூஜைக்குரிய மலரெல்லாம் கலவு போய்விடும். கொண்டு வருவதற்கு ஆள் என்று கிடையாது. அதனாலே கைலாய பரமனை கோரி தவத்தை செய்தால் இதற்கு தகுந்த யோசனை கிடைக்குமா? அதனாலே அவர் வணங்கு.
சொன்னாயல்லோ ஆமா நினைத்தாய் காட்சியை தந்திருக்கிறேன். நீ கொடுத்த சாபத்தின் பிரகாரம் ஓடி வந்து நந்தவனம் பூந்தோட்டம் நதிக்கரை உண்டு செய்து தவத்திலே இருந்து அப்படி இருந்தாலும் பார்த்தாயா இந்த நந்தவனத்தை காவல் காக்க நந்தவனம் பூந்தோட்டம் தவத்திலான் இருந்தால் அந்த நந்தவனத்தை மலராகப்பட்டு களவு பறி போய்விடும். நான் தவத்திலே மேற்கொள்வதா நந்தவனத்தை மறு எடுப்பதா ஜலம் எடுப்பதா? அதனால இந்த நந்தவனத்தை காவல் காக்க ஒரு ஆள் வேண்டும். பூந்தோட்டம் நதிக்கரை கேட்டாய் செய்து விட்டோம். இந்த வனத்தை காப்பதற்கு ஆள். ஆமா ஆள் தானே? ஆமா ஐயா. விநாயகர் பெருமான காவல் வச்சுக்க. விநாயகர் பெருமான் அந்த கணபதி யானை முகம் பானை வயிறு அந்த முழு முதற் கல விநாயகர் பெருமானை காவல் வைத்தால் ஒரு கல்லர் வருவாரானா அவன் எழுந்து போவானா? போக முடியாது. அதனால அந்த பிள்ளை வேண்டாம் எனக்கு. விருதுடன் செலுத்த மாட்டான். அவன் கூத்திக்கல்ல, அவன் பெண்ணு கூத்திக்கல்ல. அவங்க அந்த பிள்ளை எனக்கு வேணாமா? ஆயிரம் சிரத்துடனே பிறந்தாரல்லோ. ஆமா, அந்த வீரபத்திரனை காவல் வச்சுக்கோ. நான் சொல்றீங்க வீரன் வீரன் அவன் யார் தெரியுமா? யாரு? சுருட்டு கொடுத்தா போயிடுவான். கல்லு சாராயம் இதெல்லாம் வைத்து படுத்து அவன் சாப்பிட்டு அவன் படுத்துருவான். அதனால அந்த பிள்ளை வேணாம். அவனை காவல் வச்சுக்கோ. அந்த ஐயனாரப்பனை காவல் ஐயனாருக்கு 2 பொண்டாட்டி. சரி, பூரணி பொருட்கள். சரி, அதனால அந்த பிள்ளைங்க அதனால ஒரு சொல்லுங்க. ஐயா
வைக்கப்பட்ட சாபம். அதனால எனக்கு புதிதா ஒரு பிள்ளை வேணும். கணபதி, வேலவன், விநாயகன், ஐயன், ஆகாதப்படி என சொன்னாய். ஆமா, கம்பத்தடியிலே கம்பத்தடியிலே உமிழினராகப்பட்டது உற்று நோக்கி பார்த்தேன். அதை பார்த்த உடனே அழுகி வச்சிருந்தேன். கம்பத்தடியிலே ஒரு சிசு கிடக்கிறது பார்த்துக்கா. அதனாலே ஓடு. ஓ மரகபகவோ கம்பத்தடியிலே சிசுவாகத்தானே ஜனித்ததினாலே கம்பத்தடியின் முதல் பெயர். ஆமா, முத்துகள் அனைத்தையும் ஒருமிக்க ஒன்றாகத்தானே சேர்ந்ததினாலே இவனுக்கு காத்த முத்து, மனம் காத்தான் அப்படி என்று பெயரை சுட்டிருக்கிறேன். நாலு மேனி பொதுவாகத்தானே வளர்த்து இந்த குழந்தைக்கு இந்த வரத்துக்கு சாம பேத தான சதுர உபாயத்திலிருந்து ஆண் காவல் இருக்க வேண்டும் அப்படி என்று பத்திரம் பாத்துக்க பாக்குறோம். என் பிள்ளை இருப்பான் காத்தவராங்க அம்மா கூட பிள்ளை காத்த